வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வெந்தயத்தை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது தெரிந்து கொள்ளுங்க. தினசரி ஒரு தேக்கரண்டி சுமார் 5 கிராம் அப்படின்றது போதுமானது. நீங்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் கூட வெந்தயத்தை சாப்பிடலாம். உணவுகளில் சமைத்தும் எடுத்துக்கலாம், வெந்தய பொடி மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் அப்படின்னு சொன்னாலே இந்த கோடைக்காலம் முடிஞ்சும் நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சிப்படுத்துறதுக்கு பயன்படும் அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனால் அந்த நன்மை மட்டுமே வெந்தயத்தில் கிடையாதுங்க மக்களே. நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மருத்துவ நன்மைகள் வெந்தயத்தில் இருக்கு. ஸோ அந்த நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். வெந்தயத்தை எடுத்துக்கொள்வதற்கான ஆரோக்கியமான வழிமுறைகளையும் வீடியோவுடைய கடைசியில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாருமே நலவாக இருக்க வேண்டியது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ஷேர் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல், இதுதான் நம்ம சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க வெந்தயம். அதாவது உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கா, நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து டயபெட்டிஸை மேனேஜ்மெண்ட் பண்ணும். இதுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள், அதாவது சாலியபிள் ஃபைபர் வந்து கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை உறிஞ்சப்படக்கூடிய வேகத்தை குறைக்குதுங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இது வந்து நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸோடைய அளவு திடீரென உயர்வதை தடுத்து இன்சுலினுடைய உற்பத்தியை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இதனால சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ், அதாவது நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த இயற்கையான உணவுனே சொல்லலாம், இயற்கையான ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். உடனடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் இருக்கக்கூடிய சுகரோட லெவல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். நாளடைவில் படிப்படியாக அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டலாம். வரும் காலங்களிலும் நீரிழிவு தொந்தரவுகளால் அவதிப்படக்கூடாதுன்னா இப்போவே நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள மறந்துடாதீங்க. கொலஸ்ட்ரால் பிரச்சனையை வந்து உங்களுக்கு குறைத்து இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. அப்போதான் உங்களுடைய இதயம் வந்து உறுதியாக இருக்கும், ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. அதே சமயம் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பும் குறைஞ்சிரும், நல்ல கொழுப்பும் அதிகரிக்கிறதால ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். கொழுப்புகள் படிந்திருந்தாலும் அதை அகற்றிக் கொள்ளலாம். இப்போ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகளே கிடையாது. போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் எப்போதுமே இதயத்துக்கு வந்து கிடைத்து கொண்டே இருக்கும். தங்கு தடையில்லாத ரத்த ஓட்டம் இதயம் பெறுவதால இதயத்தினுடைய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு எப்போதுமே சீரான அளவில் இருந்து கொண்டே இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் தொடர்பான பல்வேறு விதமான நோய்களை நம்ம வராமல் முன்னாடியே தடுக்க முடியுங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்கிறோம். செரிமான கோளாறுகள் மற்றும் வயிற்றுப்புண் நீங்குவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணுங்க. டைஜஷன் ப்ராசஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அல்சர் ப்ராப்ளத்துல நீங்கள் வந்து விடுபட்டு கொள்ளலாம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து மற்றும் மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிசுபிசுப்பான பொருள், இது எல்லாமே செரிமான மண்டலத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து செயல்படுதுங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இது அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் மற்றும் குடல் புண்கள், அதாவது ஸ்டொமக் கல்சர்ஸ், இது எல்லாத்தையுமே குணப்படுத்துறதுக்கு பெரிதும் உங்களுக்கு உதவி பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோடை காலங்களில் உடல் சூட்டை வந்து தணித்து செரிமான மண்டலத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றலையுமே கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் உதவி பண்ணும். ஸோ எந்த விதமான செரிமானம் தொடர்பான கோளாறுகளும் இல்லாமல் வயிறு, குடல் போன்ற உடல் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு கண்ட உணவுகளை தேடிக்கிட்டீங்க, எனர்ஜி ட்ரிங்க்ஸ் தேடிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பணத்தை செலவு பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் விடுங்க. நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணலாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. இப்போது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்போ தான் அந்த உணவுகள் நமக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கி பசியை கட்டுப்படுத்தி தேவையில்லாத கொழுப்புகளை எரித்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய கலோரிகளாக மாற்றி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஊறிய வெந்தயத்தை வந்து நீங்கள் சாப்பிடணும். அதாவது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் ஊற வைத்த வெந்தயத்தை நீங்கள் சாப்பிடணும். அது வந்து வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். உணவுகளையும் சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலை கொடுக்கும். இதனாலேயே அடிக்கடி பசி எடுக்கிறது கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற கலோரி உட்கொள்ளல் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இது உடலினுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்கிறதுக்குமே உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் அப்படின்றது தெரிந்து கொள்ளுங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கனக்கச்சிதமான கட்டுடல் மீன்
மேனியை வெந்தயம் உங்களுக்கு வழங்குங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்புகள்லாம் இல்லாமல் கட்டுடல் மேனியை நீங்கள் பெறுவீங்க. முடி உதுதலை தடுக்கிறதுக்கு, கூந்தல் வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, அதாவது ஹேர் க்ரோத்தை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே வெந்தயத்தை பயன்படுத்தலாங்க. இதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அரைத்து தலையில் பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சாலும் அல்லது அலசினாலும் பரவாயில்ல. இல்லைனா வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல. உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் முடியினுடைய வேர்க்கால்கள், அதாவது மயிர்கால்கள்னு சொல்லும். ஸோ அது வரைக்கும் கிடைக்கும். ஊட்டச்சத்து கிடைக்கிறதால தலைமுடி உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தில் புரதச்சத்து மற்றும் நிக்கோட்டினிக் அமிலம் இருக்குங்க. ஸோ இந்த நிக்கோட்டினிக் ஆசிட்ஸ் இருக்குங்க இல்லையா, இது மயிர்கால்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குது. அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தலைக்கு தடவி வந்தோம் அப்படின்னா பொடுகு தொல்லை நீங்கி முடி உதுதல் நின்று கூந்தல் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறணும், பேன் பொடுகு தொல்லை இல்லாமல், முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறதெல்லாம் இல்லாமல் நலமாக கூந்தல் வளர்ச்சி இருக்கணும்னா வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நச்சுக்களை நீக்கம் செய்து கொள்வதற்கெல்லாமே நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ தான் கிட்னி ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். டீடாக்டிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கழிவுகள் நீக்கம், நச்சு நீக்கம் சிறப்பாக நடக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயம் இயற்கையாகவே உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த டயூரிக், அதாவது சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமா கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இது சிறுநீரகங்களினுடைய செயல்பாட்டை சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்மளுடைய உடம்புகளில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் மற்றும் நச்சு பொருட்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு வெந்தயம் பெரிதும் துணை புரியுங்க. மேலும் கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் அது உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பாரம்பரிய மருத்துவத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸும் வராது, கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சிறுநீரக தொற்றும் ஏற்படாது. கழிவு நீக்க மண்டல வேலை மிகச் சிறப்பாக நடக்கும். பெரும்பாலும் கழிவு நீர் சிறுநீர் வழியாகவே வெளியேறி உடலினுடைய வெப்பச்சமநிலையை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாமே வெந்தயம் துணை புரியுங்க. கல்லீரல் பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவி பண்ணுது. கல்லீரலுடைய செல்கள் அழியாமல் இருந்தால் தான் அது கல்லீரல் மீண்டும் மீண்டும் ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக புதுப்பிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, இப்போ நீங்கள் அதிகமாக மது அருந்துறீங்க, ஆல்கஹாலிக் அடிக்டாக இருக்கீங்க, அல்லது ஆல்கஹால் கொஞ்சமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே கல்லீரலில் கொழுப்பு படிவுகள், நச்சு கழிவுகள்லாம் தேங்க ஆரம்பிக்கும். அதே போல் நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவுகள் அதெல்லாம் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கல்லீரலில் சேரக்கூடிய நச்சுக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லீரலுடைய அந்த வாழ்வையே கெடுத்து விடும். அப்போ அந்த கல்லீரல் பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு, கல்லீரலுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டை மேம்படுத்தி அந்த முறையற்ற உணவு பழக்கத்தை நீங்கள் நிறுத்துறதுக்கெல்லாமே தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் கல்லீரல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த கல்லீரலுடைய செல்களையுமே நீங்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பித்து அதை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்வதற்கு வெந்தயம் உங்களுக்கு துணை புரியுங்க. அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணம் தரக்கூடியதுங்க நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வெந்தயத்தில் இருக்கு. ஜாயிண்ட் பெயினுக்கு ரிலீஃப் கொடுக்கும் வெந்தயம். எலும்புகளை பலம் பெற வைக்கக்கூடியதாக கூட வெந்தயம் நமக்கு இருக்கு. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெந்தயத்தில் நம்ம உடலில் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைந்திருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ பலன் என்னன்னா, கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் ஒரு நல்ல நிவாரணியாக செயல்படுது. இது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை உங்களுக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை கால்களில் வலி ஏற்பட்டு உடல் சோர்வடைந்து போகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி ஏற்படுறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு உடல் எலும்புகளை உறுதியாக வைத்துக்கொண்டு உடலை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் துணை புரியுங்க. உங்களுடைய தோலை நீங்கள் பராமரித்துக் கொள்வதற்கு மற்றும் முக பொலிவு பெறுவதற்கெல்லாமே வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ ஸ்கின் கேர் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். அதாவது உங்களுடைய ஏஜை கூட நீங்கள் வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு வெந்தயத்தை பயன்படுத்தணுங்க. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது காரணம் என்னன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் கே மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க.
இதுக்கு நீங்கள் வெந்தயத்தை அரைத்து ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தலாம். உணவுகள்லையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயத்தை நீங்கள் அரைத்து முகத்தில் ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து உங்களுடைய முகத்தை வந்து குளிர்ந்த தண்ணீரில் கழுவி தூய்மையான துணியில் துடைக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா வெந்தயம் உங்களுடைய சர்மத்தில் இருக்கக்கூடிய புரதங்களை வலுப்படுத்தி கொலாஜன் உற்பத்தியை மேம்படுத்தும். இதனால் சர்மத்தில் புரதங்கள் உடைபாடு ஏற்படாது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் சர்மத்தில் எந்த விதமான தளர்வுகளும் சர்மத்தில் எந்த விதமான தோல் சேதங்களும் ஏற்படாது. தோலுக்கு தேவையான ஈரப்பதத்தை அளித்து இயற்கையான பொலிவை வந்து நம்மளுடைய சர்மத்திற்கு வெந்தயம் வந்து கொடுக்குங்க. இதனால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மம் கிடைக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும், தோல் ஆரோக்கியம் மேம்படணும், சர்மம் பளபளப்பாக இருக்கணும், முகம் பொலிவு பெறணும்னா வெந்தயத்தை பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நீங்கள் அதிகரிக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் விட்டமின் கே, அதே போல் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது. ஸோ குறிப்பாக வெந்தயத்தில் வந்து விட்டமின்கள், தாதுக்கள்லாம் இருக்கிறதால உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது பலப்படுத்துதுங்க. அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களெல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் உடலை ஆரோக்கியமாக பல ஆண்டு காலம் நீண்ட நாட்கள் ஆயுளோடு வாழ்வதற்கு வெந்தயம் வந்து நமக்கு துணை புரியுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறணும்னா வெந்தயத்தை ஆரோக்கியமான வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளணும். இப்போ வெந்தயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய நீரோட கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை முன்னாடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இதுவே மிகச்சிறந்த ஒரு எளிய வழி. வெந்தயத்தை வந்து தூள் மாதிரி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வந்து வானலில் வந்து போட்டு பொடியாக அரைத்து வைத்துக் கொள்ளணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரை தேக்கரண்டி வெதுவெதுப்பான நீரோடு கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இதனால் செரிமான கோளாறுகள், அசிடிட்டி பிரச்சனை இதெல்லாமே உடனடியாக உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். வெந்தயத்தை வந்து நீங்கள் முளைக்கட்டி வெந்தயம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். முளைக்கட்டி வெந்தயம் இருக்குங்களா, அதாவது வெந்தயத்தை ஊற வைத்து ஈர துணியில் கட்டி 2 நாட்கள் வந்து முளைக்கட்ட வைக்கணும். அந்த முளைக்கட்டிய வெந்தயத்தில் விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களினுடைய அளவு பன்மடங்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சாலட்டுகளில் சேர்த்து சாப்பிடலாம். உடலுக்கு கூடுதல் ஆற்றலை, அதாவது எனர்ஜியை வந்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம் வந்து கொடுக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. வெந்தயத்தை களி மாதிரியோ அல்லது கூழ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பழைய தமிழ் பாரம்பரிய முறைப்படி வெந்தயத்தை அரிசி அல்லது பச்சரிசி நெய்யோடு சேர்த்து காய்ச்சி கூழ் அல்லது களியாக செய்து சாப்பிடலாம். கோடை காலங்களில் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் வயிற்றுப்புண்களை சரி பண்ணுறதுக்குமே இது வந்து மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சமையலில் நீங்கள் சேர்க்கலாம். அதாவது சாம்பார், குழம்பு மற்றும் கறி வகைகள் தாளிக்கும் போது சிறிதளவு வெந்தயத்தை சேர்த்து நம்ம வந்து சமைக்கலாம். உணவினுடைய சுவையை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அன்றாட உணவிலேயே அதனுடைய மருத்துவ குணங்களும் உங்களுடைய உடலுக்கு வந்து சேரும். அப்போ தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளில் சரிவிகித அளவில் சேர்த்து கொண்டு தான் இருக்கணும். எந்த மாதிரி முறையில் வேணால் வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனால் சொல்லியிருக்க மாதிரி ஆரோக்கியமான வழிமுறைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். நீங்களும் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். ஆரோக்கியமாக இருங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.